வணக்கம். நம்புமி சேனல் சார்பாக நான் உங்கள் சரவணன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் சமீபத்தில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆன சைரன். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு இவர்கள் நடித்த இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஜெயிலில் தண்டனை கைதியாக இருக்கிற ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப நாளாக வீட்டுக்கு போகவே இல்லை. பரோல் கிடச்சும் ஏன் அப்ளை பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் அதிகாரி கேட்குறாரு. எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்குறாங்க, பட் நான் கொடுக்கல பர்மிஷன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், நீ ஏன் போக மாட்டேன்ற அப்படின்னும்போது ஜெயம் ரவி அவர்கள் சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு வந்து என்னை வெறுக்கிறான், அதனால் நான் போய் பார்க்க விரும்பலை அப்படின்னோடனே அதிகாரி வந்து நீ யோசிச்சு பாரு அப்படின்னும்போது சரி யோசிக்கிறேன் அப்படின்றார். இப்போ இந்த சைடு ஜெயம் ரவியோட பொண்ணு தன்னோட அப்பா முதல்ல இறந்துட்டதா நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லும்போது தான் தண்டனை கைதி அப்படின்றது தெரியுது. அப்பா தண்டனை கைதி, ஸ்கூலில் அப்பா எங்கேன்னு கேட்குறாங்க. ரெண்டும் சேர்ந்து அப்பா மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குது. இப்போது அப்பா பரவலில் வர்றாருன்னு தெரிஞ்ச அந்த வீட்டை விட்டே வெளியே போய் பக்கத்தில் குடியேறுற அளவுக்கு வெறுப்பு அந்த பொண்ணுக்கு. இப்போ பரவலில் இருந்து வந்த தந்தையை மதிக்காத வெறுக்கிற பொண்ணு, ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு பாச போராட்டம். இதைத்தான் இந்த சைரன் படத்தோட கதைக்களமாக ஸ்டார்டிங் நமக்கு காட்டுறாங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே ஒரு லாக்அப் டெத்து அவங்க கஸ்டடியில் நடக்கிறதுனால என்கொயரி வச்சு அந்த என்கொயரியில் எந்தவித ஆதாரம் இல்லை அப்படின்றதுனால மறுபடியும் உங்களுக்கு அந்த பணி வழங்கப்படுது. இப்போது இந்த 3 கேரக்டரும் சந்திக்கும் பொழுது நடக்கிற நிகழ்வுகள் தான் சைரன் படத்தோட மொத்த கதை. இப்போது இந்த சைரன் படத்தோட முதல் ஹீரோ அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ். இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஜெயம் ரவி அவர்களை இன்னும் தூக்கலாகவே நமக்கு காட்டியிருக்கு. அவர் இறங்குற சீன், ஃபைட் சீனில் இருந்து அந்த பேக்ரவுண்டு அவரை காண்பிக்கிற எல்லா சீன்ஸ்லேயுமே ஜிவி பிரகாஷ் தான் நமக்கு தெரிகிறார். ரெண்டாவது ஜெயம் ரவி தான் எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரம் ஒரு வயதான கேரக்டர். என்னதான் வயதான கேரக்டர் எடுத்தாலுமே அவருக்குள்ளே இருக்கிற அந்த துள்ளல், இளமை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. முழுவதுமாக அவரால் வயதான கேரக்டருக்குள்ளே போக முடியல. ஆனாலும் ஆஜானுபவமான தோற்றம், அவர் ஜெயிலில் இருந்து வர்ற அந்த லுக்கு, ஜிவி பிரகாஷோட இசை எல்லாமே முன்னணி கதாநாயகர்கள் வந்தால் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ரசிகர்களை கவருவாங்களோ அந்த அளவுக்கு ஈடு கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக நடிச்சிருந்தாலுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் பெருசாக ஈடுபடலை. யோகி பாபு இந்த படத்தோட கதாநாயகர்கள் லிஸ்ட்டில் யோகி பாபுவும் இருக்கார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே ஜெயம் ரவி, யோகி பாபு இவங்களோட காம்பினேஷனில் தியேட்டர் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓரளவு சிரித்தாங்கன்னே சொல்லலாம். ஓரளவு அப்படின்றத மற்ற படங்க கோமாளி அளவுக்கு இல்லைன்னாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபுவோட காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாச போராட்டம் கொஞ்சம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகள், அந்த கொலைகளை யார் பண்ணுறா அப்படின்ற கண்டுபிடிக்கிற சீன்கள், ஜெயம் ரவி அதுக்கு எடுத்துக்கிட்ட மெனக்கு, இது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் யோகி பாபு கொஞ்ச நேரம் வர்றதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் படத்தோட தொய்வு ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மீறல், இது என்ன லாஜிக் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு லாஜிக் மீறல் அங்கங்கே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா ஜெயம் ரவி, யோகி பாபு, ஜிவி பிரகாஷ் இவங்களுக்காக நீங்கள் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னா
நீங்கள் அடுத்தடுத்து நடக்கிற கொலைகள், அந்த கொலைகளை யார் பண்ணுறா அப்படின்றத நம்மளே யூகிக்கிற மாதிரி கதைக்களத்தை அமைச்சிட்டாரு அந்தோனி பாக்கியராஜ். இந்த படத்தோட டைரக்டர் பயங்கரமாக மெனக்கெட்டு இந்த கதையை செலக்ட் பண்ணி தேவையான எல்லா சீன்ஸும் இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய சீன்ஸை உள்ளே வச்சுருக்காரு. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. சரி, அதையும் தாண்டி சில இடத்துல அவர் ஜெயிச்சிருக்காருன்னா காமெடியிலையும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையும் ஓரளவு வடிவமைக்கப்பட்ட ஜெயம் ரவியோட கதாபாத்திரம் எல்லாரும் இருந்தும் இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த கதையை தூக்கி பிடிக்கிற மாதிரி கதைக்களம் அமைஞ்சதுனால என்னவோ நமக்கு ஒரு சில இடத்துல தொய்வுகள் ஏற்படுது. இந்த சீன்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த சீனில் ஏன் இப்படி பண்ணாது, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழுதுறதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாகவே முடிஞ்சது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நீங்கள் ஜெயம் ரவியோட பழைய படமான, அதாவது இதுக்கு முந்தின எடுத்த ஒரு சீரியல் கில்லர் படம் ஒன்று எடுத்தார், அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. அந்த படத்தெல்லாம் தியேட்டர் விட்டு பாதிலேயே நம்ம நினச்சி ஓடிடும். அந்தளவு ஜெயம் ரவி அவர்கள் கதை கேட்காம நடிச்சிட்டாரா என்னன்னு தெரில எனக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா அழகாக போயிட்டு இருந்தது. சில லாஜிக் மீறல்கள் எல்லா இடத்துலையுமே இருந்தாலுமே, சில மிக்சர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்ச மாதிரி சீன்ஸ் நமக்கு தெரிஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எங்கேயுமே தொய்வு இல்லை. செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சில லாஜிக் மீறல்கள் ப்ளஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே வெயிட்டாக இல்லை. ஒரே ஒரு நொடியில் லவ் வருது, அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கொலை பண்ணுற துரத்துன நபர் இவருக்கு கால் பண்ணி இவர் தான் காப்பாற்றணும் அப்படின்றாரு. உடனே நம்ம ஜெயம் ரவி போய் ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேரை போய் அடித்து காப்பாற்றுறது, வழக்கமான ஹீரோயிசம் டைலாக்ஸு. அதுக்கப்புறம் வழக்கமான வில்லனுங்க, ஒரு நார்மல் இன்ஸ்பெக்டரு, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஜாதிவரியாக இருக்கார், அந்த ஜாதிவரிக்கு ஏற்ற மாதிரி ஜாதிவரி தலைவர் இன்னும் ஒருத்தர். ஸோ எல்லாருமே கூட்டுக்கலவனிங்க மாதிரி. ஸோ அதனால் ஏற்படுற மோதல்கள், அப்புறம் நடக்கிற கொலைகள், அதுக்கு பழி வாங்குகிற ஜெயம் ரவி, இப்படியே நமக்கு தெரிஞ்ச சீன்ஸ் எல்லாமே வர்றதுனால சில இடத்துல தொய்வுகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ நல்லா வரவேண்டிய கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருந்தால், அழுத்தம் திருத்தமாக இருந்திருந்தால், இந்த படம் ஜெயம் ரவி அவர்களுக்கும் இந்த படத்தோட டைரக்டருக்கும் ஒரு நல்ல கம்பேக்காக இருந்திருக்கும். ஆனால் பார்க்கலாம். பட் ஒரு கம்பேக்கான மூவினா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கண்டிப்பாக கிடையாது, ஜெயம் ரவியோட முந்தின படங்களை கம்பேர் பண்ணும்போது. இந்த படம் தியேட்டரில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுவும் காமெடிக்காகவும், ஜெயம் ரவியோட எஃபெக்ட்காகவும், இந்த டைரக்டரோட எஃபெக்ட்காகவும். மற்றும் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் எனக்கு போடுறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். நன்றி. ஜெய் ஹிந்த்.